Hello friends, welcome to Indian Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு டீ ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து மசாலா டீ. இது நீங்க குடிச்சீங்க அப்படினா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அன்றைய நாள் ஃபுல்லா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்கலாம். மைண்டுக்கு நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் இந்த டீ. இதோட மனமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டு உங்களுடைய உடல் வலி எல்லாம் போக்கிட்டு அவ்வளவுக்கு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வந்தீங்கன்னா இத குடிச்சீங்கன்னா போதும் தலைவலி உடம்பு எல்லாம் பறந்து போயிடும். அவ்வளவுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் இது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மசாலா சாய்க்கு மசாலா ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 5-6 மிளகு, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நீங்க இந்த இஞ்சிக்கு பதிலா சுக்கு கூட எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் இந்த குட்டி உரல்ல போட்டு நல்லா நசுக்கிக்கிறலாம். சாதாரணமாக டீ குடிக்கிறத விட அந்த டீயில் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்க்கறதுனால நம்ம வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லா வந்து ரெகுலர் படுத்தி நல்லா டைஜஸ்ட் ஆகும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. இப்போ இந்த எல்லா மசாலாவையும் முடிஞ்ச அளவு நல்லா மைய நசுக்கிடுங்க. அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர்லாம் அந்த டீயில் வந்து இறங்கும். இப்போ எல்லாத்தையும் நசுக்கியாச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 டம்ளர் அளவுக்கு பால், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. டீ எப்போதுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அதோடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காஃபி வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த டம்ளரில் வந்து பால் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாதிக்கு பாதி சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வந்து இது பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வரும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம டீ தூள் சேர்த்துக்கிறலாம். ரொம்ப பொங்க விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி நுரையெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம டீ தூள் சேர்த்துக்கிறலாம். இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிரும்ல, அதனால். இப்போது டீ தூள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து 2 பேருக்கு செய்கிறதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டீ தூள் சேர்த்துருக்கோம். இதே போல் நீங்கள் குவான்டிட்டி கூட்டிக்கிறலாம். நிறைய பேருக்கு ஒரு 4 பேருக்கு செய்கிறதுனா 4 ஸ்பூன் டீ தூள், 2 கப் பால், 2 கப் அளவு தண்ணி, இந்த மாதிரி ரேஷியோ வந்து கூட்டிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா பொங்கி வந்ததும் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அப்படி உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மசாலாலாம் நச்சுக்கிட்டோம்ல அந்த உரலில், அந்த சமயத்தில் நீங்கள் 2 ஏலக்காயை சேர்த்து போட்டு நசுக்கிக்கோங்க. இப்போ நம்ம நசுக்கி வச்ச மசாலாலாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளந்து விட்ருங்க. கிளந்துட்டு நல்லா வந்து ஒரு 4-5 தடவை இது பொங்கி வரட்டும். பொங்கி வரும்போதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஆனில் விட்டு பொங்க விடுங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவ்வளோத்துக்கு வாசனை கமகமன்னு இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே சர்க்கரையை வந்து டைரெக்டாக அந்த டீ கொதிச்சுட்டு இருக்கும்போது சேர்த்துறாதீங்க. நம்ம கடையிலெல்லாம் பார்த்துருப்போம், அவங்க வந்து சர்க்கரையை வந்து ஆரம்பத்துலேயே சேர்க்க மாட்டாங்க, ஒவ்வொரு டம்ளர்லேயும் தான் சேர்ப்பாங்க. ஸோ டீயை இறக்கிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம கடையில் குடிக்கிற அளவு டேஸ்ட் கிடைக்கும். அதே போல் டீ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா நீளமாக ஆற்றிட்டே இருக்கணும் டீயை ஒரு 2-3 தடவை. அதுதான் வந்து இன்னொரு டிப்ஸ். இப்போ வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறலாம். ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அது மேலே சன்னி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருக்க டீ அதில் சேர்த்துடலாம். டீ வடிகட்டிட்டு நல்லா முடிஞ்ச அளவு நீளமாக கையை மேலே தூக்கி ஆற்றிக்கோங்க. அப்போது தான் டீக்கு வந்து ஒரு தனி சுவையே கிடைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்களே உணர்வீங்க. நீங்கள் எப்போதும் போடுற டீயை விட 2 மடங்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் அதோடைய டேஸ்ட்டு. ஸோ நல்லா இந்த மாதிரி ஆற்றிக்கோங்க. பாருங்கள், நான் ஆற்றி காமிக்கிறேன். நல்லா நீளமாக உங்களால் எவ்வளோத்துக்கு முடியுதோ அவ்வளோத்துக்கு நல்லா நீளமாக ஆற்றிக்கோங்க. கடையிலலாம் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, நீளமாக தான் ஆற்றுவாங்க. அதனால் கூட வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா கூட்டி காமிக்குது. அதனால் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டீ ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இப்போ நம்ம டம்ளரில் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இதே போல் டீ ரெசிபி பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.